கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் வந்து இந்த ஸ்டெப் ஃபாதர் வந்துட்டு எப்படியாச்சும் இந்த வீடை வந்துட்டு சேல்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அம்மாக்காரங்க வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க, முடியாது, அது பார்க்கோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கவே மாட்டாங்க. இவருக்கா வந்துட்டு இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஸ்டப்பாக நிற்பார். உனக்கு ஹஸ்பண்ட் முக்கியமா இல்லை அந்த பார்க் தான் முக்கியமா? அவன் வந்துட்டு ரிட்டன் வந்தாலும் வீட்டில் யாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்துட்டு திட்டிட்டு போவார். இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி இங்கே நடந்துட்டு இருக்கும் போது இவங்க அப்பா வந்து சொல்லியிருப்பாரு, போடா வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஹீரோயினும் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு இவன் வருவான், அந்த காங் வந்துட்டு உட்காந்துட்டு இருப்பான். ஸோ ஹீரோனை பார்த்து கேட்பான், ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஃபேஸ் எப்போ பார்த்தாலும் டல்லாகி வச்சுட்டு இருக்கேன், கொஞ்சம் ஸ்மைலிங்கோட வச்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை என்னோட ஃபேஸே அப்படி தான் அப்படின்னு அவன் சொல்வாளா. இப்போ கூட பாரு, நான் பேசும்போது கூட ஏதோ ஏனோ தானோண்டு பேசுகிறேன் அப்படின்னு வந்துட்டு கேட்பான். அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, நீ என்ன என்கிட்ட கொஸ்டின் கேட்டியோ அதுக்கு நான் ஆன்சர் பண்ணேன், அவ்வளோதான் அப்படின்னு வந்துட்டு சொல்வாளா. நீ ஏன் இப்படி இருக்க? நம்ம 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தானே வளர்ந்துட்டு இருக்கோம். என்னைக்காச்சும் ஒரு வாட்டியாச்சும் என்னை வந்துட்டு பாங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக நீ வந்துட்டு கூப்பிட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்வானா. எதுக்கு நான் உன்னை பாசமாக கூப்பிடணும்? உனக்கு எல்லாமே மறந்து போச்சா? சின்ன வயசுலேருந்து என்னை எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ரூல் பண்ணிக்கிட்டே இருப்பல்ல அப்படிங்கும்போது, மறக்கலாம் ஒன்றும் இல்லை, ஸோ அதனால என்னை ஹர்ட் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பானா. ஆமாம், நான் உன்னை வந்துட்டு வெறுக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவாள். ஏன், எதனால? அது சின்ன வயசில் இருந்தது தானே, இப்போலாம் நான் உன்ட்டு நல்லா ஸ்வீட்டாக தானே நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இவளுக்கு அதுக்கப்புறம் அங்கே உட்காரவே இஷ்டமாக இருக்காது. நான் வந்து உட்காந்துருவான். நீ எதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஹர்ட் பண்ணிட்டு இருக்க எனக்கு தெரியுது, நீ வந்துட்டு இந்த பார்க் திருப்பி வருவான்னு தான் நினச்சிட்டு இருக்கும்போது, ஆமாம் அவன் திருப்பி ஒரு நாள் வருவான், நான் வந்துட்டு அவனை தான் லைக் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாள். என்னது, அவனை லைக் பண்ணுறியா? கண்டிப்பாக கிடையாது, அவன் உயிரோடு இருந்தால் இவ்வளோ நேரத்துக்கு வந்திருப்பான், எனக்கு தெரிஞ்சு அவன் உயிரோடு இருக்கக்கூட மாட்டான். சொல்லப்போனால் அவனோட வீடு இருக்குல்ல, அதை கூட சேல்ஸ் பண்ண போகிறாங்க தெரியும்ல, ஒருத்தர் வந்துட்டு வாங்க போகிறாருங்கும் போது, யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்பா. அவர் பேர் ராஜ், அவர் தான் அந்த வீடு வந்து வாங்க போகிறாரு. அது சரியான ஓல்டு ஹவுஸ், அதை நாங்கள் விற்க தான் போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லுவானா. இதை கிட்டமே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஒரு மேட் ஆண்டி இருப்பாங்களா, அவங்க கிட்ட போய் நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவா, இந்த மாதிரி இந்த வீடை வந்து சேல்ஸ் பண்ண போகிறாங்களாம், ராஜனே ஒரு கஸ்டமர் தான் வாங்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லும் போது, அந்த மேட் ஆண்டிக்கு வந்துட்டு சில விஷயம் ஞாபகம் வரும். ஹீரோ வந்து சின்ன வயசில் எப்போதுமே அந்த வீட்டை தான் இருப்பான். இவனை வந்து அடிக்கடி போய் கவனிச்சுக்கிறது இவங்க தான் வந்து கவனிச்சுப்பாங்க. இவன் ஒரு நாணி மாதிரி இருந்திருப்பாங்க. அவன் வந்து கேட்பான், ஏன் அம்மாவும் சரி என்கிட்ட வந்து சரியாகவே பேச மாட்டேங்கிறாங்க, எல்லாம் அந்த தம்பி வந்து தான் என்கிட்ட வந்து பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானி வந்து ஹக் பண்ணி அழுதுட்டுருப்பானா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஆறுதலாக பேசுவாங்க. நான் பேசாமல் எங்கள் அம்மாவுக்கு பிறக்கிறதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு பிறந்திருக்கலாம், நீங்கள் தான் என்கிட்ட வந்து லவ்வை காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டுருப்பானா. நீ ஏன்ப்பா அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுற, நீ டூ மச்சாக திங்க் பண்ணாதப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ அவன் சொல்லுவான், நான் கண்டிப்பாக ஒரு நாள் வந்துட்டு இந்த இடத்த விட்டு நான் போயிடுவேன், இந்த வீடை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவான். ஏன்னா இது வந்துட்டு அவங்க கிராண்ட்மா வந்துட்டு இவனுக்கு கொடுத்த வீடு. ஸோ அதை தான் வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க, கடவுளே அது வந்து பார்க்குக்குள்ளே வீடு, இந்த வீடை வந்துட்டு விற்க போகிறாங்க, ப்ளீஸ் இந்த வீடை வந்துட்டு காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க வந்துட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ தான் வந்துட்டு அந்த ஓல்டு ஹவுஸ் வந்து ஃபோட்டோ எடுத்து சொல்லியிருப்பான்னா. ராஜ் ஆக்சுவலி ஹீரோ வந்து ராஜுங்கிற பேரை தான் இப்போ இருக்கான், அது இன்னொருத்தர் பேர். ஸோ அந்த பேரில் தான் வந்துட்டு அவன் சொல்லி வச்சுருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு இருக்காங்களா, அவங்க இறந்து போயிட்டாங்களே, அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த இது பண்ணிகிட்ருக்காங்க இறந்து போனவங்களுக்கு. அது பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த ரியல் நேம் உள்ள ராஜ் இருக்கார். அவர் வந்துட்டு எப்பவுமே ஃபாலோ பண்ணி ஃபோட்டோ எடுக்க போயிட்டு இருக்காரு. எல்லா அப்டேட்டுமே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அப்பப்போ இந்த ராஜ் வந்துட்டு கொடுத்துட்டு இருப்பார். அந்த வீடியோமே ஃபோட்டோ எடுத்தது அவர் தான். எல்லா விஷயமும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து தவசம் சம்திங் ஏதோ நடக்குது, வருஷம் வருஷம் செய்வாங்கள்ல இறந்து போனவங்களுக்கு, அது வந்து நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கால ரீயோட அப்பா வந்துட்டு கேட்குறாரு, என்ன நீ பணம் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காங் கிட்ட வந்து கேட்குறாரு. அந்த காங் என்ன சொல்கிறோன்னா, எதுக்கு நான் உங்களுக்கு பணம் தரணும், என்னால் வந்துட்டு 8 கோடிலாம் தரவே முடியாது, நீ இப்போ பணம் கேட்குறேன்னா ஒரு அப்பனா நீ பணம் கேட்குறேன்னா அப்போ உன் பொண்ணை வந்து என்கிட்ட விற்கலான்னு பார்க்குறியா, நீ பண்ணுறது அதுக்கு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போவானா. அப்புறம் இவருக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகிடும், என்னடா இது வந்துட்டு பணம் வாங்க முடியாது போலியே அப்படின்னு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பொண்ணை வந்துட்டு பிக்கப் பண்ண போகிறோம். அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு இருப்பாங்கல்ல, 4 ஃப்ரெண்டு இருப்பாங்கல்ல, 4 பேர் வந்து ஒன்றா இருப்பாங்கல்ல ஒட்டுக்கா, அதில் ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணோட பேர் வந்துட்டு ரீட்டா. இந்த ரீட்டா வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு பிக்கப் பண்ண போகிறான். அந்த ரீட்டா வந்துட்டு ஃப்ரெண்டோட தங்கச்சி போல், அது இல்லாமல் அவங்க அப்பாவும் நல்லா பழக்கம். உங்கள் அப்பா தான் வந்து உன்னை அழைச்சிட்டு வர சொன்னாருங்கும் போது, ஓ அப்படியா சரி ராஜன் அதை கிளம்பி வரேன். ஏன்னா இவகிட்டையுமே இவன் ராஜ் தான் சொல்லிட்டு பேர் சொல்லியிருப்பானா. இந்த ராஜுங்கிற பேர் கேட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்க்குறா. ஏன்னா அவளுக்கு தெரியும்ல அந்த ஹவுஸை வந்துட்டு ஒருத்தர் வாங்க போகிறாருன்னா அது இவராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்க்குறா. அந்த பொண்ணு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லுமா. அப்போ கரெக்டாக ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் வந்து பார்ப்பான். நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் தெரியும்ல, ஸோ வந்துட்டு கேட்குறான், உங்களோட பேர் தானே அம்மாவசி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்படி தாங்க பேரே இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்ம வசின்னு வச்சுக்கலாம், நீ தானே உங்கள் பேர் நான் கரெக்டாக சொல்கிறேன்னாங்கும் போது, கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி டவுட்டோடையே போயிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு லாயர்கிட்ட நீ எப்படி இருந்தாலும் சரி அந்த வீடை வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம், இவருக்கு வந்து ஷேரில் எதாவது குறைஞ்சிட்ருக்கு போல், நீ வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக் வாங்குற வழியை பாரு, நான் எப்படியாச்சும் ரெடி பண்ணிடுறேன், என் ஒய்ஃபை நான் எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி நான் அந்த வீடை வந்துட்டு சேல்ஸ் பண்ண தான் வைக்க போகிறேன்,
நீ வந்து ஸ்டாக் வாங்குற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த ரீட்டாங்கிற பொண்ணையும் நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு காரில் அழைச்சிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ 2 பேரும் மல்ல உட்காந்துக்கிறாங்க. நான் நார்மலாக வந்து பேசிட்டேன், எங்கள் அண்ணன் வந்ததுக்கப்புறம் ஒரு பார்ட்டி வந்து வைக்கலான்னு இருக்கோம், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு பார்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு டான்ஸ் கூட வரலன்னா என்னோடய ஃப்ரெண்ட் இருக்காள், அவள் நல்ல டான்ஸ் ஆடுவா, அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்கிறான். ஹீரோயின் வந்து சொல்கிறான், ஏன் நீ கூட தான் டான்ஸ் ஆடுவேன், நீ சொல்லிக் கொடு அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்கிறாளா. பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு விருப்பமே இல்லை ரீட்டா, நீங்கள் ஏன் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறீங்க போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லி தருவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ட்ரா பண்ணிடுறான். ஃபஸ்ட்டு வந்து ரீட்டாவை ட்ரா பண்ணிவிட்டு போகிறானா. அப்போ வந்துட்டு ரீட்டா என்ன சொல்கிறான்னா, ரொம்பவே தேங்க்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணதுக்கு, அப்படியே என் ஃப்ரெண்டு அவளோட வீட்டில் ட்ரா பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு வசியை வந்து ட்ரா பண்ண சொல்கிறாளா. அவன் வந்துட்டு இல்லை நான் டாக்ஸி பிடிச்சிட்டு போயிடுறேன்னு ஹீரோயின் சொல்லுவாளா. இல்லை பரவாயில்ல வாங்க என்னை நம்பி வரலாம் அப்படிங்கும்போது, இல்லை நான் டாக்ஸி பிடிச்சிட்டு போயிடும்போது அவன் ஃப்ரெண்டு தான் பரவாயில்ல போடின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுவாங்களா. இவன் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக காரில் உட்காந்துருப்பான். அவன் என்ன சொல்லுவான்னா, கவலைப்படாதீங்க நான் காரோட டாப்பை வந்து திறந்து விட்டுறேன்னு சொல்லிட்டு திறந்து விட்டுருவான். அது கொஞ்சம் சேஃபாக இருக்க மாதிரி இருக்கும்ல. இவங்க போய்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்லுவான், எங்களோட வீடு அட்ரஸ் தெரியுமாங்கும் போது இவன் கரெக்டாக வந்து சொல்லுவான், இதானே உங்கள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வந்துட்டு ஹீரோயின் கேட்பா. இல்லை உங்கள் பக்கத்துலேயே உங்கள் வீடு இருக்குல்ல ஓல்டு ஹவுஸ், அந்த ஹவுஸோட பேர் கே ஹவுஸ், ஸோ அந்த கே ஹவுஸை நான் தான் வாங்க போகிறேன் அப்படிங்கும்போது இவளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இவர் தான் வாங்க போகிறாருன்னு. சரி எனக்கு ஒரு டவுட்டு, அந்த வீடை ஏன் நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறீங்க, ஏதாச்சும் 2 ரீசன் இருக்குன்னு நினைக்கிறேன் போது, 2 ரீசனா என்ன ரீசன் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படிங்கும்போது, ஒன்று அந்த வீடை வந்துட்டு திருப்பி அரேஞ்ச் பண்ணி ஒழுங்காக பண்ணி நீங்கள் இன்னும் அதிகமான சேல்ஸ்க்கு விற்க போகிறீங்க. அப்புறம் வேறு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பானா. இல்லைனா வந்துட்டு உங்களோட கருப்பு பணத்தெல்லாம் வந்து நொழிச்சு வைக்கிறதுக்காக அந்த ஓல்டு ஹவுஸ் வாங்குறீங்க, அதான் அது ஏதாச்சும் இது 2ல் ஏதாச்சும் ஒன்று இருக்கும் அப்படிங்கும்போது ஹீரோ சொல்கிறான், என்னை பார்த்தா எப்படி தெரியுது, நிறைய பணம் வச்சுட்டு பணக்கார மாதிரி தெரியுதா, கருப்பு பணம் வச்சுருக்க மாதிரியே தெரியுது அப்படின்னு ஹீரோ கேட்பான். யாருக்கு தெரியும், பியர்ட்லாம் வச்சுட்டு அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஹீரோயின் வந்து சொல்வாளா. அதுக்கப்புறம் வீடு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு சரி ரொம்பவே தேங்க்ஸ், ஆனால் முன்ன பின்ன பார்க்குறவங்க கிட்ட வந்து நல்ல விதமாக பேசுங்க, எப்போ பார்த்தாலும் இப்படி ரூடாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, கார் டோர் வந்துட்டு ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா அது ஓப்பனே பண்ண முடியாது. ஹீரோ என்ன பண்ணுவானா, சாரி இது ஒரு கொஞ்சம் பழைய காராச்சா ஓப்பன் பண்ண முடியாது சொல்லிட்டு அவன் கிட்டக்க வந்துட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்துட்டு பார்க்கலாம், என்ன இது எதுக்கு இந்த அளவுக்கு ரொம்ப கிட்டக்க வரீங்க, இல்லை இது ஓல்டு கார் அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா, அங்கேயே வந்து சுவிட்ச் இருக்கும் போல கார்லேயே, அதுக்கப்புறம் அதை போட்டு விடுவான். ஹீரோயின் சொல்வா, பாருங்கள் உங்களோட பிஎடும் நீங்கள் பண்ணுற வேலையும் பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போவான். அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஒய்ஃப்ட்ட வந்து பேசுகிறாரு, சுத்தமாக போச்சு என்னோட பிஸ்னஸே லாஸ் ஆக போகுது, உனக்கு நான் முக்கியமா இல்லை வந்துட்டு அந்த வீடு முக்கியமா, கொஞ்சமாச்சும் வந்துட்டு கன்சிடர் பண்ணு, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா, இல்லைனா இந்த ஒர்க்கு பற்றியா இந்த வீடை தான் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே பேசுகிறாரோ. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, ஓகே நீங்கள் அந்த வீடை விற்றீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான ஷேருக்கு மட்டும் காசு எடுத்துகிட்டு மிச்ச ஷேரை வந்துட்டு பாக்குக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் போட்டுடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இதுக்கிட்டமே இவருக்கு வந்து செம்ம டென்ஷனாக இருக்குது. நான் வந்து திருப்பி வரமாட்டான், நான் தான் சொல்கிறேன்னு. அப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு நிறைய நஷ்டம் இருக்குது, அந்த வீடை விற்று அது மாதிரி தான் செலவு தான் பண்ண முடியும், ஸ்டாக் தான் வாங்க முடியும் அப்படின்ட்டு இவர் வந்து சொல்கிறாரு. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி அட்லீஸ்ட் நான் வந்துட்டு விற்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடவே நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி தாராளமாக பாரு அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு சில ஞாபகம்லாம் இருக்குது. எப்போவுமே அந்த வீட்டில் தான் வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு இருப்பான். இவங்க அம்மாவாக இருந்தாலுமே ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்காங்க, அவன்கிட்ட வந்து ஒழுங்காக பேச்சு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவனை அந்த வீட்டிலே தனியாக போட்டுருப்பாங்க போல். இப்போ வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த காங் இருக்கானா, அவன் என்ன பண்ணானா இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்கான் போல். அவன் என்ன பண்ணானா, அந்த சீச்சிமை அப்பா இருக்கார்ல அவரை பார்த்துட்டு வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறான். நீங்கள் இந்த ஸ்கீம் எடுத்துக்கோங்க, இந்த ஸ்கீம் எடுத்துக்கோங்க, இதில் நல்லா வந்து பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீமை வந்து சொல்லிட்டு இருக்கான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்பா நாங்கள் இப்போ தான் புதுசாக இந்த ஊருக்கு வந்திருக்கோம், இப்போ தான் வீடும் புதுசாக பார்த்துட்டு மூவ் ஆகிருக்கோம், இன்னும் இதுக்கெலாம் டைம் இருக்குப்பா அப்படிங்கும்போது, ஓகே அங்கிள் நீங்கள் டைம் கூட எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அங்கே கரெக்டாக அங்கே வந்து சீச்சிமை வந்துட்டுருக்கா. சீச்சிமை வந்ததுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸை பற்றியுமே அவன் வந்து சீச்சிமைட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறப்போ இவன் வந்துட்டு வாசல் வரைக்கும் வந்து அமுச்சு விடுவாள். கரெக்டாக அப்போ தான் நம்ம ஹீரோ வருவான். நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்குறான், யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்குறான்னா, அவன் வேறு யாரும் இல்லை, அவன் பேர் தான் காங் அப்படின்ட்டு. ஏராச்சும் உனக்கு ஜெலஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்பெல்லாம் அவனுக்கு கிடையாது நம்ம ஹீரோ. அப்போ தான் சிச்சிமை சொல்கிறா, அவர் வந்துட்டு வேறு யாரும் கிடையாது, நான் வந்து சொன்னேன்னா என்னோடய பிரதர் இல்லா அவர் தான், எங்கள் ஆன்ட்டி கூட சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டோரிலாம் இருக்குது, அதெல்லாம் சொன்னால் பெருசாக இருக்கும். அவர் வந்துட்டு ஆல்ரெடி இன்னொரு பையனை வந்து லவ் பண்ணாரா, அந்த பையனோட பேர் பார்க் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். ஏன்னா இவளுக்கு தெரியாது இவன் தான் பார்க்கனே, இவகிட்ட கூட இவன் ராஜு தான் வந்து இன்ட்ரோ ஆயிருக்கான் போல். அதுக்கப்புறம் அது பெரிய கதைப்பா, அது சொன்னால் அவனுக்கு புரியும். எங்கள் அக்கா வந்துட்டு பார்க்குன்னு ஒரு பையனை தான் லவ் பண்ணிட்டு இருந்தாலும், அதுக்கப்புறம் எப்படியோ இந்த ஆளுக்காக வந்து கல்யாணம் பண்ணியிருக்கா, அது என்னன்னு தெரியல, ஆன்ட்டி அவ்வளோதான் சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்லும் போது, ஓ
ஓ அப்படியாக்கா அது அப்படின்னு வந்துட்டு பாப்பா. கரெக்டாக அந்த இடத்துக்கு சிச்சுமே அப்பா இருக்கல அவர் வந்துடுவார். வந்துட்டு ராஜ் இங்கே பாரு இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்பா, ஃபர்னிச்சர்லாம் வீட்டுக்குள்ளே வந்து வைக்கணும், அதுக்கு ஆட்கள்லாம் தேவைப்படுதுங்க போது கண்டிப்பாக அங்கிள் நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவானா. அப்போ அப்பா கிட்ட வந்துட்டு அப்பா எதுக்கு நீங்கள் ராஜ் வேலை வாங்குறீங்க, ராஜ் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேட் இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க ஓனர் அம்மா கிட்ட, நீங்கள் வந்துட்டு பார்க் வரமாட்டானே நினைக்கிறீங்களாங்கும் போது இவ்வளோ நாள் வரல இதுக்கப்புறம் வரமாட்டா தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த காங்க என்ன பண்ணுறான்னா அவங்க அப்பா ஆஃபீஸ்க்கு வரான். அப்பா எப்படியோ அம்மாகிட்ட பேசி இந்த வீடை வந்து சேல்ஸ் பண்ண போகிறீங்களா, அப்போ எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க வரான். இவருக்கா செம்ம காண்டாயிட்டு இருக்கு. டேய் நீ என்ன பண்ணி கிழிச்சோ உங்க நான் பணம் தரணும், ஒழுங்கு மேலே நைட்டு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங்க்கு வர வழியை பாடுறா அப்படிங்கும்போது நைட்டா சாரிப்பா நைட்டாக நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன்னு சொல்லிட்டு போயிடுறேன். அப்போ ஹீரோ வந்து சிச்சுமே கூட வெளியே வந்திருப்பானா, ஒரு காஃபி ஷாப் மாதிரி வந்திருப்பான். இவன் வந்துட்டு ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு ஓகே நான் வந்து ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுப்பானா. அப்போ பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தா அந்த பக்கம் ஹீரோயின் போவான். ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா சிச்சுமையை ஃபோட்டோ எடுக்காமல் நம்ம ஹீரோயினே வந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் வந்துட்டு பார்த்துட்டான் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டே போவாளா. அப்போ ஹீரோ வந்து தூரமாக இருந்து பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் அவள் வந்து பார்க்கும் போது இவ சிச்சுமைகிட்ட பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவங்க கிளம்பியும் போயிடுவாங்க. இங்கே இருக்காரா அவன் என்ன பண்ணுவான்னா காங்காக சப்போர்ட் பண்ணி அவங்க அப்பாட்ட போய் பேசுவா. அப்பா ப்ளீஸ்ப்பா நீங்கள் எதுக்குப்பா வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு காசுலாம் கேட்குறீங்க, நீங்கள் காசுலாம் கேட்காதீங்கப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாளா. ஏம்மா நான் எதுக்கு வந்து காசு கேட்கக்கூடாது, அவன் வந்துட்டு உன் லைஃப்பில் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு வந்து அவர் சொல்வாரா. இல்லைப்பா அவர் வந்து என்னை ட்ரூவாக லவ் பண்ணிட்டு இருக்காரு, நானுமே அவரை லவ் பண்ணிட்டு இருக்கேன், 2 பேர் ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு எங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லைப்பா, நாங்கள் உண்மையிலே லவ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க, அப்படியா சரிம்மா நான் ஏன் காசு கேட்குறேன்னு இப்போ உண்மையாக சொல்கிறேன், அவன் வந்து உன்னை விட்டு போயிடக்கூடாது தான் நான் காசு கேட்குறேன், ஏன்னா அவனால் வந்துட்டு 8 கோடிலாம் ரெடி பண்ணி தர முடியாது, காசு கொடுத்துட்டான்னா நான் வந்துடுவான்ல, இப்போ வந்து தர முடியாதுன்னு சொல்லிட்டாச்சும் அட்லீஸ்ட் நான் கூடயே இருப்பானா அதுக்காக தாமா அப்படின்ட்டு அவர் வந்து சொல்கிறாரு. இவன் ஓடி போயிட்டு அவங்க அப்பா வந்து ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா அவங்க அப்பா ஒர்க்குக்கெலாம் போனதுக்கப்புறம் இவன் வழக்கம் போல் வந்துட்டு இங்கே வர்றான். உங்கள் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரான். அவன் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாளா. இங்கே பாரு ரே என்னால் வந்துட்டு அந்த காசுலாம் ரெடி பண்ண முடியாது உனக்கு தெரியும் இல்லை அப்படிங்கும்போது இவளுக்கு தேவை வந்துட்டு அவன் லவ் தானே, சரி அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நான் வந்து எதிர்பார்க்கலைங்க உங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறா. இது கேட்டோன்னே வந்துட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறான். இவளுக்கு வந்துட்டு இவன் நம்மளை உண்மையாக தான் லவ் பண்ணுறான், நம்மளும் உண்மையாக தான் லவ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு தாட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்த வந்து கேட்குறான், என்ன அங்கிள் பிட்டு பண்ண பார்க்குறீங்களா என்ன, சவுண்டை வால்யூமை குறைச்சி வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பொண்ணோட வீடியோ இருக்கும்ல அதை தான் வந்து எடுத்து வச்சுட்ருக்காரு. ஸோ அதை தான் வந்துட்டு பார்த்துருக்காரு என்னன்னு தெரியல. அப்புறம் அதோட மெமரி கார்டை கட்டி கையில் வந்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா வழக்கம் போல் இந்த வீட்டுக்கு வந்து நைட்டு வந்துட்டு அந்த ரீபொண்ணு கூட வந்துட்டு ஒன்றா இருக்கான். அப்புறம் வந்துட்டு கிளம்புறான். அப்போ வந்து ரீபொண்ணு சொல்கிறா, ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சுல, நீ வந்து ஸ்டே பண்ணிவிட்டு கிளம்பலாம்ல, ஏன் இப்போ இந்த மிட் நைட்லேயே போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்பல. இல்லை நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறேன்னா கிளம்பி போகிறான். அப்போ போகும்போது என்ன பண்ணுறேன்னா ரீ இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ரீக்கிட்ட வந்துட்டு காசு கொடுக்குறான். ரீ வந்துட்டு பார்க்குறேன் என்னது காசு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாள். இல்லை இப்போலாம் நீ வேலைக்கு போகிறதுல உங்கள் அப்பா வந்து ஹவுஸ் ரெஸ்ட் மாதிரி பண்ணி வச்சிருக்காருல, உனக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ரீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கே சொருகிறான் பாருங்கள். காசு வந்துட்டு அவளோட இதிலே வந்துட்டு வச்சுட்டு போகிறான். ஆனால் அவள் கையாலே வாங்கவே இல்லை, உனக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருந்ததுக்கு காசு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போகிறான். இதை பார்த்துமே ரீக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா அவங்களாம் வந்து கிளப்பில் இருப்பாங்களா. அப்போ வந்து கேட்பாங்க, ஏன்டா நீ உண்மையிலே இந்த கே ஹவுஸ் வந்துட்டு வாங்க போறியான்னு கேட்குறாங்க. ஆமாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லும் போது எவ்வளோக்கிடா ஆகும்போது இப்போ 40 கோடிக்கு வந்துட்டு நிற்கிது, நான் 40 கோடிக்கு வாங்க போகிறேன், ஏன்னா அந்த வீட்டில் என்னடா வந்துட்டு ஒர்த் இருக்குது நீ அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்லாம் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. டே எனக்கு புரியுதுடா, அது உன்னோட வந்துட்டு ஃபேமிலி வீடு, உன்னோட வீடே நீ வாங்குற அப்படின்னா எனக்கு புரியவே மாட்டேங்குதுங்கும் போது இல்லை நான் வந்துட்டு ராஜி அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியில் தான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஃப்ரெண்டு சொல்கிறான், பாடுறா உன்னை வந்துட்டு உங்கள் அம்மாவும் சரி அந்த ஸ்டெப் ஃபாதர் அதுக்கப்புறம் காங்க அவங்க யாருமே நினைக்கவே இல்லை, நீ ஏன் அவங்க 3 பேரை சொல்கிற, இன்னொரு கசின் பொண்ணு அங்கே தான் இருக்கா அவள் கூட நினைக்கவே இல்லை அப்படிங்கும்போது யாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த பையன் வந்துட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா அந்த ராஜிங்கிற வந்துட்டு பார்க்க வந்துட்டு பார்க் மாதிரி தான் இருப்பான்னு சொன்னேன். அந்த பையன் தான் ரொம்ப டாலாக இருப்பான், பார்க்கவே வந்துட்டு கொஞ்சம் பார்க் மாதிரி தான் இருக்கான், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்கின்னு வந்துட்டு டோன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கலாம். அப்போ தான் கேட்குறாங்க, அப்போ அந்த வீடை வாங்க போகிறது ஒரு யங் பாய் வந்துட்டு வாங்க போகிறானாங்கும் போது ஆமாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்களா. அப்போது உனக்கு அந்த பையனை ஆல்ரெடி தெரியுமாங்கும் போது நான் தான் சொன்னேனே ஆன்ட்டி அவனை நான் மீட் பண்ணியிருக்கேன், அவனை பார்க்க அப்படியே பார்க் மாதிரியே இருக்குது, பார்க்கோட ஐஸ் மாதிரியே இருக்குது ஆன்ட்டி அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அந்த பையனை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு அந்த ஆன்ட்டி வந்து சொல்லுவாங்க. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு இவன் வந்திருப்பான். அதோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பானா. அப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்து கேட்பா, என்ன நீ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காங்க என்ன சொல்கிறேன்னா
ஆமாம், ஏன் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதா? நான் வேற ஒரு வீடியோ ரொம்ப ஃபீல் பண்ணி தனியாக இருக்கான், நான் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் எங்கே தனியாக இருக்கான், ரீயோட எதிர்த்தானே வந்திருப்பான். அப்புறம் வந்து கேட்பான், நீ தான் என்கிட்ட வந்து பேசவே மாட்டேக்கிற, நான் ரொம்ப லோன்லியாக இருக்கேன், ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேக்கிறேன் அப்படின்ட்டு அவன் வந்துட்டு பேசுவானா. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு நான் வந்து தூங்க போகிறேன், எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு போவாளா. இந்த பாரு, என்கிட்ட நீ சேட் கூட பண்ண மாட்டியா, எப்போ பார்த்தாலும் ஒருனே இருக்க, நான் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா, நான் உன் பின்னாடியே வந்துட்டுருக்கேன், நீ எனக்கு கன்சிடர் கூட பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு காங் வந்து கேட்பானா. அதுக்கு இவ சொல்வா, யார் நீ நல்ல பையன் அப்படின்னு வந்து சொல்வாள். இங்கே பார்ப்பா, நம்ம சின்ன வயசில் நடந்ததுனே நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காது, அப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் ரூலாக நடந்துக்கிட்டேன், இப்போ ஏன் நீ அதையும் நினச்சிட்டு இருக்கேன், இப்போப்பா நான் உன்னே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கேன், என்னோட ஃபீலிங்ஸ் சொன்னால புரிஞ்சிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிட்டக்க வந்துட்டு கிஸ் பண்ணுறாமே போவானா. இவன் வந்து பிடிச்சி தள்ளிவிட்டு என்ன பண்ணுறீ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிவிட்டு போவாளா. எனக்கு தெரியும் நீ இன்னுமே வந்துட்டு என்னோட பிரதர் இந்த பார்க் இருக்கான்னு அவனை தான் நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்பான். அதுக்கு இவ எந்த ஆன்சருமே சொல்லாமல் வந்துடுவா. வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, இப்போ நம்ம ஹீரோட பேர் இருக்குல்ல ராஜ், அதை வந்துட்டு போட்டு சர்ச் பண்ணி பார்க்குறோம். உண்மையிலேயே அந்த ஐடென்டிட்டி தான் நம்ம ஹீரோவும் இருக்காங்க. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, அவனோட கம்பெனி அவனோட ப்ரொஃபைல் எல்லாமே வந்துட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயின் இருக்கால அவளோட ப்ரொஃபைலை தான் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். பார்த்து நம்ம ஹீரோனையே பார்த்துட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக வந்துட்டு ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுறான். அங்கே ஒரு பொண்ணு ரீட்டான ஒரு திருப்பால நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு அவனோட அண்ணன் தான் வந்து கால் பண்ணுறா. இந்த மாதிரி நான் பேங்காங் வந்திருக்காண்டா, இதுவே எனக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கேன் போது, அப்படியா சேடா ஏதாச்சும் வந்துட்டு கல்யாணம் பண்ணி பொண்ணெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கியா, வெள்ளைக்கார பொண்ணு அழைச்சிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ கேட்பானா. சான்ஸே இல்லை, நான் கட்டினா தாய் பொண்ணை தாண்டா கட்டுவேன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, தங்கச்சியோட ஒரு ஃப்ரெண்டு இருக்காடா, அந்த பொண்ணு எனக்கு பார்க்கும் போதே ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை நான் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்துருக்கேன், ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்குறான், யாரை சொல்கிறேன், உன் தங்கச்சி கூட தான் 3 பொண்ணுங்க இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். நான் ஹீரோக்கு வந்து தெரியும்ல. அப்போ தான் அவன் யாரை சொல்கிறானோ நம்ம ஹீரோயின் தான் சொல்கிறான், எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறான். இவன் வந்துட்டு பார்க்குறான், நம்ம ஹீரோயின் ஃபோட்டோ தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம அவனோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஹீரோயின் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு இவன் தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு மீட் பண்ண போகிறான். ஹீரோ பார்த்துட்டு கேட்குறான், என்னடா தாடிலாம் வச்சுட்டு ரொம்ப வியர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்குறான். இல்லை சும்மா வந்துட்டு ஹாபியாக வளர்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஒரு ஹாபியாடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பான். சரி, நான் வந்து நாளைக்கு பார்ட்டி வைக்கிறேன், நீ கண்டிப்பாக வரணும், ஆனால் முக்கியமாக இந்த பியர்டெல்லாம் கிளியர் பண்ணிட்டு வாடா, நிறைய பொண்ணுங்கள்லாம் வருவாங்க, பார்த்தா ரொம்ப வியர்டாக இருக்குடா அப்படின்னு சொல்லும் போது சரி வந்து ஹீரோ வந்து சிரிச்சிட்டு இருப்பான். போகலாம், என்னோட தங்கச்சி ஃப்ரெண்ட்லாம் வராங்க, நான் சொன்னேன்டா ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்து அழைச்சிட்டு போயிட்டு இவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணும்போது அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் சொல்லுவாங்க, ஆல்ரெடி எங்களுக்கு தெரியுமே இந்த பையனை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி உங்களுக்கு ராஜு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃப்ரெண்டு கேட்பான். ஃப்ரெண்டு இவங்கிட்டுமே ராஜு தான் இன்ட்ரோ பண்ணியிருக்கான் போல், சின்ன வயசுல இந்த பேரில் தான் இவன் வந்துட்டு இருக்கானு என்னன்னு தெரில. அப்போ வந்துட்டு ஆமாம்மா நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கோன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களாம் ஃபுட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல், எல்லாருமே ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு கிச்சனுக்குள்ளே வரும். ஹீரோ ஃபுல் தந்திரி மாதிரி சிக்கன் இருக்கும், அது வந்துட்டு இவன் பீஸ் போட்டுட்டு இருப்பான், அது லெஃப்ட் ஹேண்டால் பீஸ் போட்டுட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னா ஹீரோனுக்கு வந்துட்டு நீங்கள் லெஃப்ட் ஹேண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை நான் லெஃப்ட் ஹேண்டையும் யூஸ் பண்ணுவேன் ரைட் ஹேண்டையும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கத்தியை வந்து மாற்றுவான். இதை பார்க்கும்போது ஹீரோனுக்கு வந்துட்டு பார்க் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டாக தான் இருப்பான் போல். இதை பார்த்துட்டு இவளுக்கு இன்னுமே சந்தேகம் வரும். அதுக்கப்புறம் கிட்ட போயிட்டு நீங்கள் கன்ஃபார்மாக அந்த வீடை வாங்க தான் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். ஹீரோ கேட்பான், ஆமாம் அந்த வீடை வாங்க போகிறேன், நீ ஏன் திருப்பி அதை கேட்டுட்டு இருக்கு, இந்த வீடு ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பானா. ஆமாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னோட கசின் ஒருத்தர் வேறு தான், அவன் வந்துட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டான், கண்டிப்பாக ஒரு நாள் வருவான், அவன் அந்த வீட்டில் வந்துட்டு வாழணும்னு ஆசைப்படுவான், அவனுக்கு பிடிச்ச வீடு அப்படின்ட்டு வந்துட்டு இவன் சொல்வாளா. அப்போ ஹீரோ சொல்கிறான், சான்ஸே கிடையாது, சின்ன வயசுலேயே ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்கிறேன், அவன் வந்தால் இவ்வளோ நாள் வந்திருக்கணும்ல, அவ்வளோதான், இதுக்கப்புறம்லாம் அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து இந்த ஃப்ரெண்டு இருக்கான் வந்துடுவான். டே வாங்க போகலாம், ஃபுட்டு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபுட்டுமே எடுத்துகிட்டு ஹாலுக்கு வந்துட்டு போயிடுவாங்க. இவங்க எல்லாம் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து தங்கச்சி சொல்லிட்டு இருப்பா ரீட்டா, ஆனால் உனக்காக வெல்கம் பார்ட்டி அப்படின்னு சொல்லும் போது அவன் கேட்பான், என்ன இவ்வளோ சிம்பிளாக வச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு கேட்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு லவ்வர்லாம் இருக்கான் ரீட்டாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்களா. அப்போ இவன் என்ன பண்ணுவான், டக்கு நம்ம ஹீரோனை தான் பார்ப்பான். ஏன்னா ஹீரோனை வந்துட்டு இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. ஸோ வந்துட்டு ஹீரோனை பார்ப்பான். ஆனால் நம்ம ஹீரோனை வந்துட்டு யாரை பார்ப்பான்னா பின்னாடி இருக்க நம்ம ஹீரோவை தான் பார்த்துக்கிட்டு இருப்பா. அவன் வந்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இந்த இவனுக்கு சின்ன சைல்டுஹுட் லவ் தானே ஹீரோயின் மேலே. ஸோ இதெல்லாம் பேசும்போது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ரீவில் தான் கழிச்சிட்டு இருக்காங்க. ரீ வந்துட்டு குக் பண்ணுவா போல், நல்லாவே குக் பண்ணுவா போல். அப்பா நல்லா இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. நான் ரொம்ப நல்லா இருக்குமா, அம்மா இறந்ததுக்கப்புறம் நீ தாம்மா நல்லா குக் பண்ணிகிட்டு இருக்க, நீ இல்லைன்னா நான் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரா. அப்போ இவ சொல்வா, எனக்கு வந்துட்டு ஆசைப்பா, ஒரு சின்ன வந்து ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும் ஆசை அப்படின்னு வந்து சொல்வாளா. சரிம்மா நீ வந்துட்டு உன்னை ஆசைப்படி நீ சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணு, அப்பா அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், எப்படியாச்சும் வந்து பணம் ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கும்போது இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்படியே அப்பான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பான். ஆனால் அப்பா நீங்கள் பணம் ரெடி பண்ணி கொடுத்தா அந்த பணம் வந்துட்டு காங்கிட்ட வாங்கிட்டு வந்த பணமாக இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா வந்துட்டு ஏம்மா என்னாச்சு நீ எப்படி பேசுகிற, அவன் பணம் தருவான் நீ நினைக்கிறியா என்ன அப்படிங்கும்போது அவன் தரானோ தரலையோ ஆனால் நீங்கள் வந்துட்டு எனக்கு அமௌண்ட் கொடுத்தா அந்த காங்கோட அமௌண்ட்டாக இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த சின்மை கூட வந்துட்டு வெளியெல்லாம் போயிட்டு இருக்கான். அவன் வந்து நல்லா ஃபோட்டோலாம் விதவிதமாக எடுத்துகிட்டு இருக்கான். சின்மைக்கும் ஹீரோக்கும் ஃப்ரெண்டு மட்டும் தானா, அதுக்கு மேலே ஒரு லவ் இருக்கா என்னன்னு தெரில, அது இது வரைக்கும் காட்டல.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க அப்பா இருக்கார்ல, இந்த பையன் வந்துட்டு சரிப்பட்டே வர மாட்டான்னு சொல்லிட்டு அப்பா ஸ்டைல் அவங்க அப்பா வந்துட்டு பார்க்கவே போகிறாங்க. அவங்க அப்பாவெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாதுல்ல. இவன் என்ன பண்ணுறான்னா காரில் வந்துட்டு இருக்கும்போது அப்பா வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு வந்துட்டு கார் முன்னாடி நிறுத்திடுறான். அதுக்கப்புறம் இறங்கி வராரு. அப்புறம் என்ன நினச்சுன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா காங்கோட அப்பா என்ன பண்ணுறாரு, ஃபோன் பண்ணி திட்டுறாரு, எங்கடா இருக்க, ஒழுங்கு மட்டும் தான் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. அப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க, இந்த மாதிரி உன் பையன் வந்துட்டு என் பொண்ணோட வாழ்க்கை வந்து சீரழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் கேட்காரு, அப்போ நீ தான் வந்துட்டு 8 கோடி என் பையன்கிட்ட கேட்டதா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சாரு. ஆமாம், நான் தான் கேட்டேன். ஏன்னா உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு அந்த 8 கோடியெல்லாம் பெரிய காசாகவே இருக்காது. அதனால தான் வந்துட்டு 8 மில்லியன் கேட்டேன். உங்களுக்கு ரெப்புடேஷன் வெளியே போகக்கூடாது அப்படின்னா ஒழுங்கு மட்டும் தான் கொடுக்க பாருலன்னா அந்த வீடியோ வந்து லீக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கும். இப்போ வந்துட்டு பையனை பார்த்து திட்டிட்டு இருக்காரு, என்ன பண்ணி வச்சிருக்க காரியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா இப்படி இருக்க, என் பையங்கிற பேரே கெடுத்துருவா போலியே, ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிற, அந்த ஆள் பாரு இப்படி பேசிகிட்டு இருக்கான், என்னால் அந்த பணம்லாம் கொடுக்க முடியாது, நீ எப்படியோ சமாளித்து ஒழுங்காக வந்துட்டு இந்த பிரச்சனை வந்து வெளியே வர வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இவர் வந்து திட்டிட்டு போகிறது வந்து கரெக்டாக நம்ம ஹீரோயின் காலில் விழுந்துடுது. அவன் வந்து என்ன பண்ணுறான்னா எல்லாத்தையுமே வந்து ஒட்டு கேட்டுடுறான். அவன் வந்துட்டு அந்த இடத்துக்கு கிளம்பி போகும்போது பின்னாடி காங் வரான். என்ன பண்ணுற நீனு, நானும் எங்கள் அப்பா பேசிட்டு இருக்கிறது ஒட்டு கேட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் ஒன்றும் ஒட்டுலாம் ஒன்று கேட்கல, உங்கள் அப்பா சத்தமாக தான் கத்துனாரு, நான் ஏன் வந்து ஒட்டு கேட்கணும், நல்லாவே காலில் விழுந்துச்சு அப்படின்னு சொல்கிறா. அப்போது நீ என்னை தப்பாக நினச்சிக்கிறியா, நீ வந்து என்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்காத, நானும் அந்த பொண்ணு வந்துட்டு அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுவானா. அப்படின்னா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. இவள் ஃபுல் ஸ்டோரியுமே கேட்டு இருப்பான். அப்போ சொல்கிறான், அப்போது நீ வந்துட்டு என்னை தப்பாக நினைக்கிறியா, நான் ராங்கான பர்சனாக நினைக்கிறேங்கும் போது ஆமாம் நீ வந்துட்டு ராங்கான பர்சன் தான், நான் சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன், நீ எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்துட்டு இவ சொல்வாளா. நீ என்னை தப்பாக நினச்சிக்கிற, நான் வந்துட்டு ஒரு மேன், நான் அப்படி தான் இருப்பேன், இதெல்லாம் வந்துட்டு பெரிய விஷயமே கிடையாது, ஒரு பொண்ணு கூட அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லுவானா. கேட்கே நம்ம ஹீரோக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கும். நீ வந்து என்னை தப்பாக நினச்சிக்கிறேன், நான் வெறும் விடோவாக இருக்கேன், என்னோடய ஃபீலிங்ஸ்லாம் நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வந்து கேட்பானா. அதுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணோட லைஃப்பை தான் வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருப்பியா, அதுக்கான பிளேஸ் நிறையா இருக்குது, நீ அங்கே போக வேண்டியதானே அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்பாளா. இல்லை இது எப்படி நடந்துச்சுன்னா அது ஒரு இன்ஃபாக்சுவேஷனில் நடந்துருச்சு, அந்த பொண்ணை வந்துட்டு எனக்கு பிடிக்காது, நான் வந்து ஜஸ்ட் அந்த பொண்ணு கூட வந்து பழகணும் அவ்வளோதான், அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு தான் அப்படின்ட்டு அந்த ரீயே போய் தப்பாக பேசுகிறான். இதை கேட்டதுமே ஹீரோனுக்கு வந்து செம்ம டென்ஷனாக இருக்குது. நீ இவ்வளோ சீப்பாக இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பா. நீ வந்துட்டு என்னை தப்பாக நினைக்கிறேன், நான் என்னமோ சொல்ல வந்து அது தப்பாக போயிடுச்சு, சொல்லப்போனால் நான் ஒன்று தான் லவ் பண்ணுறேன் தெரியுமா, எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும், நீ இதெல்லாம் நினச்சி மனசில் வந்து தப்பாக நினச்சிக்காத என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பானா. ஹீரோயின் வந்துட்டு உன்னையா, நான் எப்போவுமே வந்துட்டு நான் உன்னை நம்பவும் மாட்டேன், உன்னை லைக் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாள். சரி அது இருக்கட்டும், கையில் என்ன ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பானா. நாளைக்கு வந்துட்டு ஒரு பார்ட்டி இருக்குது, அங்கே போகிறங்கும் போது நான் வேணால் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லுவான். ஒன்றும் தேவையில்லை, நீ என்னை ட்ராப்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க, நாளைக்கு இந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோ கலந்துக்கலாமா இருக்கானு. ஸோ வந்து இந்த பிஎடை வந்து நம்ம எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிஎடை வந்து தொட்டு பார்த்துட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.